மக்களே, ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. பட்டாசான சாம்பியன்ஸ் ட்ராஃபி மூலமா நம்ம எல்லாரும் செம்மையா சம்பாதிக்க ஒரு வழி கிடைச்சிருக்கு. 1xBet மூலமா. 1xBetங்கிறது ஒரு ஆப் அண்ட் வெப்சைட். இதுல நீங்க லைவ் ஸ்போர்ட் அண்ட் e-ஸ்போர்ட் பார்க்கலாம். 24/7 உங்க ஃபேவரட் டீம் அண்ட் பிளேயரோட அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ட்ரஸ்டட் பிராண்டான 1xBet மூலமா எந்தவித ரிஸ்க்கும் இல்லாம மணி earn பண்ணலாம். பார்சிலோனா, லலிகா, சிரியா ஏ இப்படி நிறைய பேர் கூட 1xBet பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செஞ்சு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க பண்ற முதல் டெபாசிட் கூட 130% போனஸ் கிடைக்கும். அடிஷனல் ஆஃபரா இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோத்துட்டீங்கன்னா கூட உங்க டெபாசிட் அமௌண்ட் ஃபுல் ரீஃபண்ட் ஆயிடும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே 1xBet ஆப்பை டவுன்லோட் பண்ணி மணி earn பண்ணுங்க. முடியாது என்னால போக முடியாது. என்னடி வாய் ரொம்ப நீளுது? போய் பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடுவ? வீட்டுல இருந்தே பிடிக்கலன்னா போய் பார்த்தா தானே தெரியும். மா, உனக்கே தெரியும் இது முத வாட்டி கிடையாது. ஒன்ன சொல்லி குத்தம்னடி, எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற சுதந்திரம் தான் உனக்கு. இங்க பாரு, என் பேச்ச ஒழுக்கமா கேட்டு பழகு. ரோட்ல போறவங்க வரவங்க, வீட்டுக்கு வர்றவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் என்னால பதில் சொல்ல முடியல. உங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஒன்னால நான் பைத்திய ஆஸ்பத்திரியில போய் படுத்துறேன் போல இருக்கு. ஒழுக்கமா இந்த மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வந்துரு, இல்ல மரியாதை கட்டு போயிடாமா. லிட்டில் ஏஞ்சல் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். லிட்டில் ஏஞ்சலுக்கு பிடிக்காத எதையாச்சும் என்னைக்காச்சும் அப்பா செய்ய சொல்லியிருக்கணும். எனக்கு என்னமோம்மா இந்த மீட்டிங் உன் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையும் அப்பா நம்புகிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடப்பான்னு தோணுது. அப்பாவுக்காக ஒரு ரெண்டு போய் பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகே. அப்பாக்காக மட்டும்தான். எங்கே போகிற? மாப்பிள்ளை பார்க்க. மாப்பிள்ளை கேட்டில் இருந்துகிட்டு இருக்கேன். லொக்கேஷன் மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், பாரு. எப்படி இருக்கான் பாரு, லட்சணமா. ஏய், ஹாய் துர்கா. சாரி, ஆக்சுவலாக நேற்று நான் உன்னை மீட் பண்ண வேண்டியது பிஸ்னஸ் ஒர்க்கா, அதான் உன்னை மீட் பண்ண முடியல. தென் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓகே தான். உங்கள் வீட்டில் எல்லாம் ஓகே தானே? அப்புறம் ஹலோ, ஸ்டாப் இட். கொஞ்சமாவது ஏதாவது சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க மைண்ட் செட் என்ன, அதெல்லாம் கேட்குற பழக்கமே இல்லையா? இங்கே பாருங்க அருண், ஏதோ எங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா உங்களை பார்க்க வந்தேன். மற்றபடி எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன் என்ன பிடிக்கலையா? புரிஞ்சுக்கோங்க, கல்யாணமே வேணான்னு சொல்கிறேன். 1 மினிட். அட்லீஸ்ட் உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்த இந்த கிஃப்டாவது வாங்கிக்கிங்களா? படித்தவன் தானே நீ, கொஞ்சமாக சென்ஸ் இருக்கா? கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், கிஃப்ட் நீட்டிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்று வேணாம். ஏங்க, உங்களுக்காக ரொம்ப ஆசையாக வாங்கிட்டேன். இந்த கிஃப்டை ரிட்டர்னும் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் இதை நீங்களே வச்சுக்கிங்களா? எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராதுல. துர்கா, ஆமாடா. சரி, நீ எங்க கோயம்புத்தூர்ல? லாஸ்ட் மந்த் கோயம்புத்தூர் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். வாட் a surprise. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, சின்ன வயசுல பார்த்தது. துர்கா, யோசிச்சா சொல்லு. பாய் ஃப்ரெண்டா? செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஏன்டா நீ வேற வீட்ல பாத்துக்க மாப்பிள்ளை? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை சார், மாப்பிள்ளை சார், மாப்பிள்ளை சார். உனக்கு பிடிக்கல, கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஒன்று கண்ணாடி போடுவாளா? அது புரோக்கர் சொல்லவே இல்லையே. ஒன்று பண்ணலாம், ஒரு 20 சேர்த்து போட்டுருங்க, முடிச்சுக்கலாம். உங்க கண்ணையே உங்களுக்கு ஒழுங்கா பாத்துக்க தெரியல, அப்புறம் எப்படி என்னைய பாத்துக்க போறீங்க? நம்மளதெல்லாம் எப்பேற்பட்ட குடும்பம். நம்ம வீட்டுக்கு கண்ணாடி போட்ட பிள்ளையா? ஆகாதுப்பா, ஆகாது. இவங்களே இப்படி இருக்கனால உனக்கு கல்யாணம் பண்ணிக்கு கூட இப்படிதான் இருப்பான்னு எப்படி நினைக்கிறேன்? எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா? அதேதான் நானும் சொல்றேன், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இது ஒரு ரீசன் வச்சுட்டு கல்யாணம் பண்ணி போறது இல்லையா? அப்படிலாம் நான் சொல்ல, நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். என்னைக்கு எங்க அப்பா மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கும்னா நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப வாய்ப்பு இல்லை. ஏய்,
சரி அதெல்லாம் விடு, உன் நம்பர் கொடு. சரி நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலாம்? சீக்கிரமா மீட் பண்ணலாம். ஏங்க என்னாச்சுங்க? ஹலோ எதுனாலும் சொல்லுங்க. ஹலோ ஹலோ அவள அடியே துர்கா, மாப்பிள்ளை என்னடி பேச தொலைச்சிட்டு வந்த? அச்சோ என்னாச்சுமா? அவங்க கல்யாணமே வேணான்ட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? ஏய் 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 ஏய், நீ முழிக்கிற முழியும் உன் பேச்சும் பார்த்தாலும் தெரியல நீ போய் சொல்றேன்னு. நீ என்னவோ பேசிட்டு வந்திருக்கடி. அம்மா என்ன பசிக்குதுமா. ஏஞ்சி வா. இன்னைக்கு நம்ம டிஷ்ஷு அதே தக்காளி சாதம்மா. 3 நேரம் அதே தக்காளி சாதம் போட்டு குடுறாமா. உங்கள் அம்மா கொஞ்சம் கூட வைக்கவே இல்லையாம்மா? சுப்பு தக்காளி சாதம் அருமையான காம்பினேஷன் அம்மா. உங்கள் அம்மா எதுக்காக கல்யாணம் பண்ணி கேளேன்? அவன் வைக்கிற தக்காளி சாதத்துக்காக. இந்த தக்காளி சாதத்துக்கு உங்கள் அப்பா அடிமை. இது என்ன ஏகப்பட்ட டிஷ்ஷு? இது உங்களுக்கு இல்ல அவளுக்கு. இது வரைக்கும் பார்த்துட்டு போன 4 மாப்பிள்ளையும் உன்னை வேணான்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் நீ கண்ணாடி போட்டிருக்கிறது தான். அதை சரி பண்ணணும்னா நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணு. இன்னும் 3 மாசத்துக்கு நீ என்னென்ன சாப்பிடணுங்கிறத நான் பக்காவா மெனு போட்டு வச்சிருக்கேன். அதன்படி சாப்பிட்டேன்னா இன்னும் 3 மாசத்துல உன் கண்ணாடியை கலட்டுறோம், உன் கல்யாணத்தை முடிக்கிறோம். சீ எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. அதே வேணான்ட்டார், நான் எடுத்துக்கிறேன். இது அவ கணக்கு. அவ கணக்கா? ஆமா இருங்க வரேன். இந்தா நாய் தரத்தும் போது கண்ணாடி விழுந்து உடஞ்சிருச்சுமா. அம்மா பிடி பீரியட்ல விளையாடும் போது கண்ணாடி உடஞ்சிருச்சுமா. அம்மா என் ஃப்ரெண்டு விக்கி இருக்கான்லம்மா, அவன் என் கண்ணாடி போட்டு பார்த்து தரேன்னு சொல்லி வாங்கிட்டு உடச்சிட்டாமா. எல்லாம் சேர்த்தி 5 லட்சமா? ஆமா, ஒன்று கல்யாணத்தை பண்ணிட்டு போ, இல்லைன்னா இந்த பில்லை கட்டிட்டு இங்கே இரு. என்னடி இதெல்லாம்? துர்கா, இந்த எல்லாம் நல்லா இருக்குல்ல? பாரு, இது கூட ஜிம்மிக்கு மட்டும் போட்டோன்னா செம்மையாக இருப்பேன். அக்கா, எல்லோவில் வேறு டிசைன் தான் தரீங்களா? இந்த எல்லோ பாருங்க சார். துர்கா, என்னாச்சு? எனக்கு எதுவுமே வேணாம். ஏய் துர்கா, ஏய் சாரி மேடம். ஏய் மெண்டல், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் மூஞ்சி மாறச்சு எனக்கு கண்டுபிடிக்க முடியாதா? அந்த எல்லோ சாரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடிக்காத, என்னாச்சுன்னு சொல்லு. மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணுங்களுக்கு அழகே அந்த சாரி தான்டா. அதுலயும் அதுல ஜிமிக்கி வச்சுட்டு கூட அந்த மல்லி பூலா வச்சுட்டு ரோட்ல நடந்தா தேவதை மாதிரி இருப்பாளுங்கடா. தேவதை. அதுலயும் அந்த கண்ணாடிலாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நான்லாம் கண்ணை மூட்டிட்டு ஓகே சொல்லுவேன்டா. ஹாய். ஆமாம், இங்கே ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன் நடக்குதா? இல்லை, மாரியாத்தா அம்மானுக்கு கூழ் ஊற்ற போகிறப்ப ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஐயோ, டொனேஷன் வேணும்ல, காசு
மச்சான் உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கு இல்லையாடா? அவன்கிட்ட சேஞ்ச் இல்லையாமாங்க. ஆமா, இவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டிருக்கீங்களே, நான் எங்க இருக்கேன்னு தெரியுதா? கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. இப்ப இது தெரியலையா? நீங்க என்னை கண்டே பிடிக்க முடியல, இதுல போய் லவ் எல்லாம் பண்ணி வேணாம்ல. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் நான் வரேன். சரியா? ஒரு நிமிஷம். ஆமா, நான் போய் சொன்னேன்ட்டு மஞ்சள் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ஹைலைட்டே அந்த பூதான். வரட்டா? வரேன், பாய். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ தான். ஏன் நிஜமாவே எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ தான். மார்னிங் இந்த சூரியன் உதிக்கும் போது வரும் பார்த்து இந்த எல்லோ கலர் ஷைனிங், அது அப்படியே ஜன்னல் வழியாக வந்து என்னை எழுப்பி விடும். அப்போ கிடைக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப், வா செம்ம ஃபீலு. இப்படிப்பட்ட ஒரு கலரை போய் எவனோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக ரசிக்காமல் இருக்க பார்த்தியா, வெரி பேட். ஃபிலோசஃபிலாம் முடிஞ்சுதா? இளநீ குடிக்கலாமா? ஆமா, இவ்வளோ தூரம் வந்துட்டல, வீட்டுக்கு வந்துட்டு போ. இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஃப்ரெண்டு வேற வர சொல்லிட்டானா, இன்னொரு நாள் வரேன். எப்பதான் வருவியோ? பார்த்துட்டா இல்ல இல்ல வரத்துக்குள்ள எப்படி எஸ்கேப் ஆயிட்டேன். இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை.